ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம உருளைக்கிழங்கு பிரெஞ்சு ஃப்ரைலாம் பண்ணோம்னா, உருளைக்கிழங்கு மசாலா பிரெஞ்சு ஃப்ரைலாம் பண்ணோம்னா, கொஞ்சம் மட்டும் அதில் இந்த மசாலாவில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுங்க. சேர்த்திங்கன்னா நல்லா சிக்கன் பொரிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கடையோட நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குங்க மசாலா போட்டு பண்ணிங்கன்னா. ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். அக்னி சமையலில் எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க பிரெஞ்சு ஃப்ரை வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அட்டகாசமாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எதுக்கு ஒரு மசாலா எடுத்துக்கலாங்க. நம்ம போட்டு பெரட்டதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவுங்க, அப்புறமா 2 ஸ்பூன் மைதா மாவு, அது இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தபடி இங்கே வரமிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள், பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் கிடையாதுங்க, வாய்வு தொல்லை இருக்காது. அப்புறமா ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா மஞ்சள் தூள் எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாங்க. உருளைக்கிழங்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சமாக கட்டியாக கரைச்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணி தோடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கலாம். நம்ம மீன் பொரிக்கிறதுக்கெலாம் மசாலா தடவும் பாருங்கள், அந்த மாதிரி தடவிடணுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம சப்பாத்தி கட்டையில் தட்டிடலாங்க. சப்பாத்தி கட்டையில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆறிடும். இதை வெந்திருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. ரொம்ப வெந்துச்சுன்னா உடஞ்சிரும் பாருங்கள் நம்ம முக்கும்போது. அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும். இப்போ ஆறிடுச்சுங்க உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஒன்று நாட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று எடுத்து நம்ம எல்லாம் டிப் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுடணுங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துடணுங்க. சூப்பராக பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்க, பார்க்கறதுக்கு சூப்பராட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. டீயோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.